காலமோட இம்பார்ட்டன்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஒரு காலமும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க. நம்ம இந்த ஷூ மார்க்கிங்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளே இந்த பிளையில் மேக் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த காலமோட சைஸு 200 mm by 600 mm. அதனால் நம்மளே மேக் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு அந்த பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுக்காக ராட் வச்சுட்டு டை பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று. அதே மாதிரி இந்த காலமில் நம்ம GI ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம், கால்வனைஸ்ட் அயன் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நார்மல் MS ஒயரை விட எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி கரோஷன் ரெசிஸ்டண்ட்டும் அதிகம், ஏன்னா இது ஜிங்க் கோட்டிங் இருக்குது அதனால. அதே மாதிரி லாங் லாஸ்ட்டாகவும் டியூரபிளாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு காலமுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று. இன்னொன்று, இந்த காலமோட ஸ்பேஸிங். இந்த காலமில் ஸ்பேஸிங் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 ஃபீட்டில் ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு 2.5 feet, மேலேருந்து ஒரு 2.5 feet வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 mm ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம். அதாவது 4 inch ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம். மிட் போர்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 175 mm ஸ்பேஸிங் கொடுத்துருக்கோம். இது சியர் ஜோன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் க்ளோஸராக இருக்கும். மிட் போர்ஷனில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லாங்கராக இருக்கும். இப்படி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவேக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சீஸ்மிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஷியர் ஜோன்லலாம் வந்துட்டு நம்ம ரிங் ஸ்பேஸிங் வந்து க்ளோஸராக கொடுக்குறோம். இன்னமும் உங்கள் பில்டிங்கை வந்து எர்த்குவேக் ரெசிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா பீம் காலம் ஜாயிண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ஜாயிண்ட்டில் அதிகமான டைஸை வந்து இன்னும் க்ளோஸராக சரியாக கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பில்டிங் வந்து ஷியர் ஜோனில் அந்த காலம் பீம் ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமில் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்.